Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது மஷ்ரூம் பட்டாணி வச்சு ஒரு நெய் சாதம் ஒன் பாட் ரெசிபியா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிரஷர் குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கல்பாசி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பை சேர்த்து நல்லா இன்னொரு தடவை வதக்கி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் அரை கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் காஞ்ச பட்டாணி தான் நைட் ஊற வச்சு காலையில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நேரடியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு பாக்கெட் மஷ்ரூம் நீளமாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். இதில் மஷ்ரூமில் நமக்கு நிறைய தண்ணி விடும். அதனால் அந்த காளானில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அது வடிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும், அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கூட சேர்த்து வதக்குங்க. இது கூடவே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம 2.25 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கலை. 2.25 கப்புன்றது 1.5 கப்பு பாஸ்மதிக்கு நான் 2.25 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்த்துடலாம். பால் நல்ல தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் உங்களுக்கு காரம் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு இறக்குனா நம்ம மஷ்ரூம் ரைஸ் சீக்கிரமே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோயா தக்காளி சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வல் தக்காளி சாதம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு வாணலில். இதில் 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ரைஸ் குக் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதனால் இது மாதிரி டைரெக்டாக செஞ்சுக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான உப்பும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதில் அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல சுருள வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு சோயா சங்ஸை நல்லா சுடு தண்ணியில் 2 நிமிஷம் போல் ஊற வச்சு அதை நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. வதங்க நல்ல சுருள வதங்கணும். அதுக்கப்புறம் இதில் 4 பழுத்த தக்காளியை அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த வாசனை போகிற அளவுக்கு சுருள வதக்கி விடுங்க. சுருள வதங்கினதுக்கப்புறம் தான் இதில் நம்ம சாதத்தை சேர்க்கணும். வேக வச்ச சாதம் 1 கப்பு நான் இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக
பசங்களுக்கு கொடுத்து விடலாம். பிரியாணி டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு தக்காளி சாதம் சோயாவோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.